ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால உங்களுக்காக ஐயனார் துணை கதையை, அதாவது இன்னைய சீரியல் கதையை சொல்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. நிலா சோழன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது கார்த்திகாவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். கோவிலில் வச்சு அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் சேர அண்ணனை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுங்க. நான் சீரியஸாக தான் சொல்கிறேங்கிறாங்க. வாய்ப்பே இல்லைங்க. கார்த்திகா அதுக்கெல்லாம் ஒத்து வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, இல்லைங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கார்த்திகா திரும்ப திரும்ப அண்ணனை தேடியே வர்றாங்கல்ல, எனக்கு அவங்கள பார்த்தாவே கஷ்டமா இருக்குங்க. நானும் இப்படிதான் பல தடவை கல்யாணமே வேண்டான்னு வீட்டில் சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க யாருமே கேட்கவே இல்லை. உனக்கு பிடிக்கலன்னா என்ன, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து நான் தப்பிக்க முடியாம தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தாங்க தெரியுங்கிறாங்க நிலா. ஏங்க, நான் திரும்பவும் சொல்றேன், அந்த கல்யாணம் வேணான்னு முடிவெடுக்கிற தைரியம் உங்ககிட்ட இருந்தது. அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்தீங்க. அவங்களுக்கு அந்த துணிச்சல்லாம் கிடையாதுங்கிறாரு சோழன். அன்னைக்கு அந்த சூழ்நிலையில நானும் முடிவெடுக்க முடியாம தானேங்க இருந்தேன். ஏதோ ஒரு விதத்துல நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. சென்னைக்கு போயிடலாம், அங்க வந்து நினைச்ச மாதிரி வேலை பார்க்கலாம், சம்பாதிக்கலான்னு எனக்கு நீங்க ஒரு ஹோப் கொடுத்தீங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுக்க யாருமே இல்லை. பிடிக்காம இந்த கல்யாணத்தை அவங்க பண்ணிக்கிட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்க. இப்படிதான் என் ஃப்ரெண்டு ஒருத்திய ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவ அங்க 2 மாசம் கூட வாழல. திரும்பி அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவ லைஃப் இப்ப மொத்தமா போச்சு. போன லைஃபை இப்ப அவங்க வீட்டுல திரும்ப தர முடியுமா அப்படின்னு நிலா சொல்ல, சுயநலக்கார சோழன், ஏங்க அதெல்லாம் அவங்க பிரச்சனைங்க, நாம என்னங்க பண்ண முடியும் அதுக்குன்னு கேக்குறாரு. ஆனா கார்த்திகா அங்க வந்து எட்டி பார்த்ததை பார்த்து ஃபீல் ஆயிட்டீங்க நீங்க. அவங்க காலங்காலமா இதை பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. கல்யாணமாகி போயிட்டாங்கன்னு வைங்களேன், அப்புறம் இந்த வீட்டு பக்கமெல்லாம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. நீங்க ஃப்ரீயா விடுங்கங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நீங்களே இப்படி பேசலாமாங்க, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்ல அப்படின்னு நிலா கேட்க, ஏங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, கார்த்திகாவால அப்படி டைரக்டா வந்து கேட்க முடியலங்க. நாம ஏதாச்சும் செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னு நிலா சொல்ல, இங்க பாருங்க, நான் காதலுக்கு எதிரி எல்லாம் கிடையாது. ஆனா ரிஸ்க் எடுக்க அந்த பொண்ணு ரெடியா இல்லாதப்போ பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க முடியாதுங்க. அப்படியே பண்ணினாலும் அண்ணனும் இந்த சான்ஸுக்கெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லைங்க, நாம தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பிடிவாதமா சொல்றாங்க நிலா. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா உதவுறதுக்கு நீங்க தப்பான ஆளை சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. 2 பேருமே சரியான பயந்தாங்குள்ளிங்க. பிடிச்சிருக்குன்னு கூட இன்னும் ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கலங்க. இப்படி இருக்கிறவங்களை வச்சுட்டு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, எனக்கு புரியுதுங்க, ஆனா அப்படின்னு நிலா சொல்ல வர, இல்லங்க, நீங்க இழுக்கிறதுலயே ஒரு ஆணா இருக்கிறது தெரியுது, சொல்லுங்கிறாரு சோழன். அதையும் கிளியர் பண்ணிடுறேன்னு அவரு சொல்ல, எனக்கு குழப்பமா இருக்குங்கிறாங்க நிலா. இப்படி குழப்பத்தோட வீட்டுல போய் படுத்தீங்கன்னா தூக்கம் வராதுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கான்னு கேக்குறாங்க நிலா. இல்லையே அப்படின்னு சோழன் தோளை குலுக்க, அட போடாங்கிற மாதிரி கார்ல போய் உட்கார்ந்துடுறாங்க நிலா. ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போய் வண்டியை எடுக்கிறாரு சோழன். நிலா கோவில்ல உட்கார்ந்துருக்க அங்க தயங்கிக்கிட்டே வந்து நிக்கிறாங்க கார்த்திகா. நிலா இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு, எங்க அம்மா வரலையான்னு கேக்குறாங்க. இல்ல வரல அப்படின்னு கார்த்திகா சொல்ல, சரி நீங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்கங்கிறாங்க நிலா. தயங்கி நிக்கிற கார்த்திகா பக்கத்துல வந்து படியில உட்கார்றாங்க. நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு அவங்க சொல்ல, எப்பவும் இப்படிதான் சொல்றீங்க, வந்திருக்க கூடாது, பேசியிருக்க கூடாதுன்னு, ஆனா உங்களால வராம இருக்க முடியுதா அப்படின்னு நிலா கேட்க, சேரன் மாமாவே என்ன வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டாரு, என்னால அதை தாங்கிக்கவே முடியல நிலா. சில நேரம் எங்க வீட்டை விட்டுட்டு வந்து சேரன் மாமா கூட இருந்துடலான்னு தோணுது. இந்த கல்யாணம் நெருங்க ரொம்ப பயமா இருக்கு நிலா. இந்த மாப்பிள்ளை வேற அடிக்கடி எனக்கு போன் பண்ணி பேசுறாரு, அவரோட என்னால பேசவே முடியல. வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கூட வரல. யாருக்கோ ஏதோ நடக்கிற மாதிரி நான் பாட்டுக்கு இருக்கேன். இதை எதையும் ஏத்துக்க முடியாம தான் மறுபடி நான் சேரன் மாமாவை பார்க்க வர்றனான்னு கூட எனக்கு தெரியல. கண்ணை மூடினாலே சேரன் மாமா முகம்தான் வருது. அவரை எனக்கு இவ்வளவு பிடிக்கும்னு நானே எதிர்பார்க்கல. ஒரு விஷயத்த நாம இழக்க போறோம்னு நினைக்கும் போதுதான் அது மேல ரொம்ப ஆசை வரும். நம்மளை விட்டு அது போயிடக்கூடாதுன்னு ஒரு ஏக்கம் வரும். அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன்.
நேத்து 2 மாமாவும் என்னை வீட்டுக்கு வராதுன்னு திட்டினாங்க. இனி உங்க வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் போய் படுத்தேன். ஆனா காலையில எந்திரிச்சதும் உங்க வீட்டுக்கு ஓடி வந்து நிக்கணும்னு தான் தோணுது. நான் என்னதான் பண்றதுன்னு படபடன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க கார்த்திகா. அமைதியா கேட்டுட்டு இருந்த நிலா, கார்த்திகா, இது உங்களோட வாழ்க்கை, நீங்க தான் உங்களுக்கு சரி எதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல, உங்களை மாதிரி யோசிச்சு முடிவெடுக்கிற தைரியம் எனக்கு இல்லையே நிலா. எனக்கு இதுதான் வேணும்னு வீட்டுல எடுத்து சொன்னா அதை கேட்கிற ஆளுங்களும் அவங்க இல்ல அப்படின்னு கார்த்திகா சொல்ல, இதே மாதிரி நிலைமையில நானும் இருந்திருக்கேன். அப்பா அம்மாலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணும், உங்க வாழ்க்கைக்கு எது சரின்னு நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு நிலா சொல்ல, கார்த்திகா கண்ணை தொடச்சிக்கிட்டு நிமிர்ந்து உட்காந்து, எனக்கு சேரை மாமா தான் வேணுங்கிறாங்க, ஆனா அதுக்காக என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே நிலா அப்படின்னு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு உங்க சேரை மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது தானே? அப்போ அதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுக்க போறீங்க அப்படின்னு நிலா கேட்க, நான் என்ன பண்ண முடியும், எங்க அம்மா கிட்ட சண்டை போட சொல்றீங்களா, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கார்த்திகா கேட்க, இதை உங்ககிட்ட சொல்றது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு பொண்ணு தனக்கு பிடிக்கிறத பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பிடிக்காததை பண்ணாம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உங்க அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் விலகி போயிடுவாங்க. உங்க அப்பா மறுபடியும் வெளிநாட்டுக்கே போயிடுவாரு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே. பிடிக்காத ஒருத்தரோட தினம் தினம் வாழணும். ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கும் கார்த்திகா. இல்ல, எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. என்னால மனசை மாத்திக்கிட்டு இன்னொரு வாழ்க்கையை வாழ முடியும்னு நினைச்சா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா இப்ப இருக்க இதே மனநிலையோட நீங்க மனமேடைக்கு போவீங்கன்னா தயவு செய்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதீங்க அப்படின்னு நிலா சொல்ல, சேரை மாமா அளவுக்கு என்கிட்ட யாருமே தன்மையா நடந்துகிட்டதே இல்ல. கோவமே வந்தா கூட அதை அமைதியா தான் எடுத்து சொல்லுவாரு. சின்ன வயசுல இருந்தே அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப திடீர்னு அவரை மறந்துட்டு வேறொருத்தர் கூட வாழணும்னு சொன்னா என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. நிலா, இந்த விஷயத்துல எனக்கு உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கார்த்திகா முதல் தடவையா வாயை திறந்து கேட்க, சரி, இந்த முடிவுல நீங்க உறுதியா இருப்பீங்க தானே, மாற மாட்டீங்களேன்னு கேக்குறாங்க நிலா. என்ன நிலா இப்படி கேக்குறீங்க, என்னோட தவிப்பும் நிலைமையும் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கார்த்திகா கேட்க, நல்லா புரிஞ்சதுனாலதான் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கேங்கிறாங்க நிலா. எனக்கு சேரை மாமா தான் வேணும், அதுல நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. கார்த்திகா அப்படியே அதிர்ந்து போய் பார்க்க, எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க, சேரை மாமா தான் வேணும்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு நிலா கேட்க, இல்ல நீங்க சொல்றது நடக்குமா, நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு வந்துட்டா வீட்டுல பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு கார்த்திகா சொல்ல, பிரச்சனை நடக்கும் தான், ஏன் பெரிய கலவரமே வெடிக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ண நீங்க ரெடியா, அப்படி இருந்தா உங்க கல்யாணம் நடக்குங்கிறாங்க நிலா. சரி நிலா, இப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கார்த்திகா கண்ணை துடிச்சுக்கிட்டு கேட்க, சரி இப்ப மணி 8 ஆகுது, ரொம்ப நேரம் நீங்க கோவில்ல இருந்தா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னு சொல்ல, ஆமா கண்டிப்பா வரும், அரை மணி நேரத்துல வரணும்னு அம்மா சொல்லிதான் அனுப்புனாங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல, சரி இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, ஒரு 10 மணிக்கு உங்களால வீட்டுல இருந்து வெளியே வர முடியுமா, அப்ப வீட்டுல யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு நிலா கேட்க, யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கல்யாண வேலையா வெளியே போயிடுவாங்க, துணைக்கு பாட்டி மட்டும்தான் கூட இருப்பாங்க அப்படின்னு கார்த்திகா சொல்ல, சரி அப்போ 10 மணிக்கு நீங்க இதே கோவிலுக்கு வந்துருங்க, நாங்களும் சேரண்ணனை கூட்டிட்டு வந்துடுறோம், 2 பேருக்கும் இன்னைக்கு இதே கோவில்ல கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நிலா சொல்ல, ஒரு நிமிஷம் யோசிக்கிற கார்த்திகா, நடக்குமா அப்படின்னு கேட்க, நடக்கணும்னு விரும்புறீங்களா இல்ல நடக்க கூடாதுன்னு விரும்புறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, இந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன் நிலா, எனக்கு மாமா கூட கல்யாணம் நடக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு கார்த்திகா சொல்ல, நீங்க ஆசைப்படுறீங்க தானேன்னு கேக்குறாங்க நிலா. ஆமா அப்படின்னு கார்த்திகா ஒப்புதலா சொல்ல, அதுக்காக முயற்சி பண்ணலான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அப்ப அந்த முடிவுல இருந்து மாறாதீங்க, சரியா 10 மணிக்கு சேர அண்ணனை நான் இங்க கோவிலுக்கு கூட்டிட்டு வரேன், கல்யாண ஏற்பாடெல்லாம் நானே பண்றேன், இன்னைக்கு உங்களுக்கும் சேர அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு, 10 மணிக்கு சரியா கோவிலுக்கு வந்துருங்க, வந்துருவீங்க தானே அப்படின்னு நிலா கேட்க, வந்துருவேன், நான் கண்டிப்பா வருவேன் அப்படிங்கிற கார்த்திகா வழியிற கண்ணீரை தொடச்சுக்க, சரி அப்ப 10 மணிக்கு பாக்கலாங்கிறாங்க நிலா. சரி நிலா நான் வரேன் அப்படின்னு கார்த்திகா பூக்கூடை எடுத்துட்டு கிளம்ப, கார்த்திகா இந்த முடிவுல தயவு செய்து உறுதியா இருங்க ப்ளீஸ் அப்படின்னு நிலா சொல்ல, நிலா
என்னால சேரன் மாமா இல்லாத வாழ்க்கையை யோசிக்க கூட முடியாது. நான் கண்டிப்பா வருவேன், வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. நிலா இந்த பிளான வீட்டுல சொல்ல வாய்ப்பே இல்லைங்க. கார்த்திகா எல்லாம் வரவே மாட்டாங்கிறாரு சோழன். அண்ணி அவங்க வீட்டுல மட்டும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்கிறாரு பல்லவன். அந்த பொண்ணுக்கு இதே வேலையா போச்சு. எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டுட்டு கடைசியில அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாங்கிறாரு பாண்டியன். அப்படிலாம் ஆகாதுங்க, என்னைய நம்புங்க. கார்த்திகாவே என்னை தேடி வந்து பேசினாங்க. என்னால பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது, என்ன ஆனாலும் சேரனன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு வேற கேட்டாங்க. அவங்க பேச்சுல இன்னைக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுங்க. அதனாலதான் சொல்றேன் அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அதெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவங்கள நீங்க நம்ப வேண்டாம், என்னைய நம்புவீங்க தானே? இவ்வளவு குழப்பத்துக்கு அப்புறம் அவங்க இப்பதான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன நம்புங்க ப்ளீஸ்ங்கிறாங்க நிலா. ஏங்க அந்த பொண்ணு சரியான பயந்தாங்கொல்லிங்கிறாரு சோழன். பயந்தாங்கொல்லின்னு சொல்றவங்களும் ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவுல தெளிவா இருப்பாங்க தெரியுமா? நானும் பயந்தாங்கொல்லியா இருந்தவதான். நான் வீட்டை விட்டு வருவேன்னு சத்தியமா யோசிச்சு கூட பார்க்கல. ஒவ்வொரு பொண்ணுக்குமே இப்படி பொறுத்துக்க முடியாத ஒரு சூழல் வரும், அது நடக்காதுன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. கார்த்திகா இப்ப அந்த நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல, எல்லாரும் யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. எல்லாம் சரிங்க, ஆனா இதுக்கு அண்ணன் ஒத்துக்கணுமே அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணனை ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நீங்க ரெடியா அப்படின்னு நிலா கேட்க, அண்ணி அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தா சந்தோஷம்தான். கார்த்திகாவும் நல்லவங்க தான், அவங்க வீட்டை நினைச்சாதான் பயமா இருக்குங்கிறாரு பல்லவன். டேய் கார்த்திகா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தைரியமா கிளம்பி வந்துட்டா அதுக்கப்புறம் எவன் குறுக்க வந்தாலும் அடிச்சு போட்டு கல்யாணத்தை நடத்துறோம் அப்படின்னு சோழனும் சொல்ல, எல்லாம் சரிதான், கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, அதெல்லாம் நாம பாத்துக்கலாம். ஆனா கார்த்திகா கல்யாணத்துக்கு வருவாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, வருவாங்க, என்ன நம்புங்க, அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு நிலா அஷூரன்ஸ் கொடுக்க, அப்ப சரி நான் ரெடிங்கிறாரு பாண்டியன். எனக்கு ஓகேன்னு அவர் சொல்ல, ஏங்க நாங்க எல்லாரும் ரெடிங்க, ஆனா இப்ப அண்ணன்கிட்ட போய் யார் பேசுறதுன்னு சோழன் கேக்குறாரு. நான் பேசி அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க கோவிலுக்கு போய் அங்க இருக்க வேலைங்களை பாருங்க. கார்த்திகா 10 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நிலா சொல்ல, கோவில்ல கல்யாணம் பண்ணணும், கையோட ரெஜிஸ்டர் பண்ணணும், அவ்வளவுதானே அப்படின்னு சோழன் கேட்க, ஆமான்னு நிலா தலையாட்ட, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா சரின்னு தலையாட்ட, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆனு பல்லவன் கேக்குறாரு. அசடு வழியிற சோழன், ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, அவங்க கிட்ட மறக்காம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிடுங்க, உங்களை மாதிரி அவங்களும் டாக்குமெண்ட்ஸை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட போறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா அவரை முறைக்கிறாங்க. ஒரு ஈன்னு நின்றுட்டு இருக்க, நான் சொல்லிக்கிறேன்றாங்க நிலா. ஓகே டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, நான் போய் என் வேலையை பார்க்குறேன், இன்னைக்கு அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறோம் அப்படின்னு பெருவரில் சோழன் காட்ட, பல்லவன் பாண்டியனும் தம்ஸ்அப் காட்டுறாங்க. சோழன் அங்கிருந்து போக என்னன்னு பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க, ஏன் இப்படி சந்தேகமாவே இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, எனக்கு மட்டும்தான் சந்தேகம் இருக்கா, உங்களுக்கு சந்தேகம் இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதெல்லாம் இல்ல, கார்த்திகாவுக்கும் அண்ணனுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்கும், நாம நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நிலா சொல்ல, ஓகேங்கிறாரு பல்லவன். அடுத்து இந்த பிளானை சேரன் கிட்ட சொல்ல, கல்யாணமா, அதெல்லாம் நடக்காதுப்பாங்கிறாரு அவரு. அதெல்லாம் சரி வராதுடான்னு அவரு சொல்ல, அண்ணே இன்னியோட இந்த லவ் ஸ்டோரிக்கு ஒரு எண்டு கார்டு போட போறோம், உனக்கும் கார்த்திகாவுக்கு இன்னைக்கு கல்யாணம், அவ்வளவுதான் பாண்டியன் சொல்ல, ஏய் என்னடா பேசுறீங்க, அவங்க வீட்டுல அந்த பொண்ணுக்கு வேறொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதுக்கு இடையில நாம ஏண்டா தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே நம்ம வீட்டு மேல பல பஞ்சாயத்து இருக்குடா, அதுல இதுவும் வேற சேர்ந்துச்சுன்னு வையேன், ரொம்ப தப்பா இருக்கும்டா, இந்த நினைப்ப அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே இந்த வீட்டு மேல இருக்க பஞ்சாயத்து அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இருக்கிற பஞ்சாயத்து எல்லாத்தையும் தூக்கி போடுங்கன்னு, கார்த்திகாவை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நிலா கேட்க, சேரன் மௌனமாவே நிக்கிறாரு. சொல்லுங்கண்ணே, கார்த்திகாவை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நிலா கேட்க, பிடிச்சதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்லப்பாங்கிறாரு சேரன். அதென்னன்னு பிடிச்சதெல்லாம் நடக்காதுன்னு இருக்க, அதை நடத்தி காட்டுறது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரியா சொன்னீங்க அப்படின்னு நிலா சொல்ல, இது சரியா வராதுப்பா, ஒரே ஊருக்குள்ள இருக்கும், நெருங்கின சொந்தம் வேற அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே அந்த குடும்பத்தெல்லாம் நமக்கு சொந்தம்னே சொல்லாதண்ணே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அண்ணே அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு, அவங்களோட உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு தான் நாம பார்த்த எந்த இடத்துலயுமே உனக்கு ஒத்து வராம போயிடுச்சு போல அப்படின்னு பல்லவன் சொல்றாரு.
கார்த்திகா திரும்ப திரும்ப இங்க வந்து நிக்கிறாங்களே, அது உங்களுக்கு ஏன்னு புரியலையான்னு நிலா கேட்க, அது புரியாமல்லாம் இல்லப்பா அப்படின்னு அவர் சொல்ல, அவங்களை இன்னைக்கு காலையில கோவில்ல பார்த்தேன்னு உங்களை மறந்துட்டு வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அழறாங்க, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு நிலா சொல்ல, நீங்கெல்லாம் இது ஏதோ யோசிச்சு ஒரே நாள்ல சினிமாவில் காட்டுற மாதிரி கல்யாணம் நடக்குன்னு நினைக்கிறீங்க. வீட்டை எதிர்த்துக்கிட்டெல்லாம் அந்த பொண்ணால வர முடியாதுமாங்கிறாரு சேரன். இல்லன்னு அவங்களால உங்களை மறக்கவே முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, முடியாம தான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. சரியா 10 மணிக்கு கோவிலுக்கு வந்துருவாங்க. இப்ப நீங்க தானே சொல்லணுங்கிறாங்க நிலா. நிலா, பாண்டியன், பல்லவன் 3 பேரும் அவரையே எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க வீட்டில் வேறு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்கம்மா. அப்புறம் நாம எப்படிப்பாங்கிறாரு சேரன். அண்ணே, அந்த குடும்பம் எப்படியோ நாசமா போகட்டும்னே, நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். அந்த குடும்பம் என்னமோ நம்மளை பற்றி யோசிச்சு எல்லாம் பண்ணுற மாதிரி நீ அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, அண்ணே வீடு சொந்தம் இதையெல்லாம் யோசிக்காதீங்கண்ணே. உங்களுக்கு கார்த்திகாவை பிடிக்குமா சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு கார்த்திகாவை பிடிக்குமா அப்படின்னு நிலா அழுத்தி கேட்க, பிடிக்கும்பா அப்படின்னு சேரன் ஒத்துக்க, தம்பிங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. ஒவ்வொரு தடவையும் இங்க வந்து அழுதுட்டு போகும்போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல, அப்புறம் என்னண்ணே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு நிலா கேட்க, இல்லப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை அதோட முடியாது, அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே வரும். உங்க யாருக்கும் அது புரிய மாட்டேங்குதுங்கிறாரு சேரன். நான் இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு, என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு யோசிச்சு தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கட்டும்னு போலீஸுக்கு போவாங்களா இல்ல இங்க வந்து சண்டை போடுவாங்களா, என்னென்ன பண்ணுவாங்க, எது நடந்தாலும் பாத்துக்கலாம். நாம ஒண்ணுமே பண்ணாம இருக்கப்பவே சும்மா சும்மா வம்பு இழுத்தாங்கல்ல, அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு தானே இருந்தோம், இதையும் சமாளிப்போன்னு தைரியம் கொடுக்கறாரு பாண்டியன். கார்த்திகா கிட்ட நீங்க வருவீங்கன்னு வாக்கு கொடுத்துட்டேன், அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கோவிலுக்கு வந்துருவாங்க, நீங்க வராம இருக்க போறீங்களான்னு நிலா கேட்க, இல்லம்மா அவங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்னு போயிட்டா அவங்களுக்கு அது கஷ்டம் தானேப்பாங்கிறாரு சேரன். அண்ணே, இதுக்கப்புறமா அவங்க வீட்டை பத்தி யோசிச்சேன்னு வையேன், நானே உன் மண்டையை உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். சும்மா அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிற என்னடா அப்படின்னு பல்லவன் கிட்ட கத்துறாரு பாண்டியன். டேய், ஏற்கனவே நம்ம வீட்டு மேல 1000 கெட்ட பேர் இருக்கு, இப்ப நான் இப்படி செஞ்சேன்னா அது நம்ம எல்லாரையும் தாண்டா பாதிக்கும், உங்க வாழ்க்கையே வீணா போயிருண்டா அப்படின்னு சேரன் சொல்ல, இந்த வீட்டுல வேற மாதிரி நடக்கிறதுக்கு என்னன்னா இருக்கு, இது வரைக்கும் இந்த வீட்டுல ஏதாவது சரியா நடந்திருக்கா, நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுனால புதுசா ஏதாவது கெட்ட பேர் வரப்போகுதா, அண்ணி சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்படின்னு மண்டையை கழுவிட்டு இருக்காரு பல்லவனும். அண்ணே, நாங்கெல்லாம் கூட இருக்கோம்ல, கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஒரு பொண்ணு உங்களை நம்பி கிளம்பி வரப்போகுது, நீங்களும் ஒரு அடி எடுத்து வைக்கலாம்னா இதை பண்ண மாட்டீங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திகா கோவிலுக்கு வந்துருவா, அவளை ஏமாத்த போறீங்களா அப்படின்னு நிலா கேட்க, இல்லப்பா அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு சேரன். அண்ணே, அவ்வளவுதான், இன்னைக்கு உங்களுக்கும் கார்த்திகாவுக்கும் நாம கல்யாணத்தை முடிக்கிறோம் அப்படின்னு நிலா சொல்ல, பல்லவன், பாண்டியன் 2 பேரும் மைல்டா சிரிக்கிறாங்க. சேரன் குழம்பி போய் நிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவில் ஒரு வழியா எல்லாருமா சேர்ந்து சேரனோட மண்டையை கழுவி அவருக்கு மாப்பிள்ளை கோலம் போட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் கார்த்திகா ஒரு சாரியை கட்டிட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வர, ஏய் அவ்வளவு திமிராயிடுச்சாடி உனக்கு, சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு எங்கடி போற அப்படின்னு அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு அறை விட்டு கேட்க, என்னை விடு, நான் சேரி மாமாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் பலார்னு ஒரு அறை விடுறாங்க அவங்க அம்மா. என்னை எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா நான் இங்க இருந்து போக தான் போறேன், சேரி மாமா எனக்காக கோவில்ல காத்துக்கிட்டு இருக்காரு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் அப்படின்னு கார்த்திகா சொல்ல, அவங்க அம்மா வெறியோட மகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.